ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் 10 பாவகங்களை பற்றி பேசியிருக்கோம். இது 11வது பாவகம். இந்த பாவகத்தில் பல விஷயங்களை நம்ம எடுக்க முடியும். உங்களுடைய அபிலாசைகள் அத்தனையும் அங்கே தான் இருக்கிறதா சொல்லலாம். இது ஒரு பணபரஸ்தானமும் கூட. உங்களுடைய செல்வாக்கு எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதையும் இதுதான் காட்டுது. உங்கள் அபிலாசைகள் செல்வாக்குகளை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போகணுமோ அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போகிற மகிழ்ச்சி ஸ்தானம். அதே மாதிரி இளைய தாரம் அல்லது இளைய கணவன் அப்படிங்கிற விஷயம், அதாவது 2ஆம் திருமணத்தை பற்றி பேசுகிற அந்த சுச்சுவேஷன் இருக்கக்கூடியது, அதையும் அங்கேருந்து எடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி மூத்த சகோதரம் அப்படிங்கிற விஷயத்தை இருக்குது. இது எல்லாமே 11ஆம் இடம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை லாபஸ்தானமும் சொல்லலாம். லாபம் எவ்வளோ ஒரு தொழிலில் பண்ணுறோம் அப்படின்னா இதில் பாக்கியாதிபதி சம்மந்தப்படுது அப்படிங்கிற விஷயம், அந்த பாக்கியம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நன்மை தருங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்கனாலும் அது ஏன் நன்மை தருகிறது, 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை நிச்சயமாக அந்த 7ஆம் பார்வைங்கிற எல்லா கிரகத்துக்கு இருக்கக்கூடியது. எந்த கிரகமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கிற சூட்சமம் இதுவரைக்கும் பேசியிருக்காங்களா என்ன அப்படிங்கிற விஷயம், இந்த பார்வையில் பார்த்துருக்காங்களா என்னங்கிறத நீங்கள் தேடி பாருங்கள். என்னுடைய அனுபவத்தில் பெரும்பாலும் யாரும் பதிவு செய்ததாக எனக்கு தெரியவில்லை. இந்த 5ஆம் இடத்தின் பார்வை பதிகிறதால அந்த பூர்வ புண்ணியத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய பலன்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இடமாக இந்த 11ஆம் இடம் இருக்கிறது அப்படிங்கிறது. இங்கே லக்னத்துக்கு 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையே செய்யும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். உங்களோட அபிலாசைகள் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது, விரிவு செய்து கொடுக்கும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சூட்சமம். இதில் இந்த 11ஆம் இடத்துக்கு நிறைய புதிய கோணங்கள் தேவைப்படுவதை நான் பார்க்குறேன். எப்படி அப்படின்னீங்கன்னா, இந்த 5ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, லக்னாதிபதி, இந்த 3ல் யார் ஒருவர் அங்கே இருந்தாலும் அதன் பலம் அளவீடு மெஷர்மெண்ட்டுக்கு தான் நட்பலன் தராது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல, அந்த அளவில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பிரிக்க முடியுமே தவிர நட்பலன் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயம் அது நல்ல பலன், அது திசாபுத்தி காலகட்டங்களில் கொடுக்கும் அப்படிங்கிறதும் முன்னாடியே நான் பதிவு பண்ணிட்டோம். 5ஆம் இடத்துலேருந்து தான் எடுத்து கொடுக்குதுன்னு. அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் என்ன செய்திருக்கிறீர்களோ அதை எடுத்து கொடுக்கும். 9ஆம் இடம் பாக்கியத்தை எவ்வளவு அளவில் கொடுக்குமோ அதை கொடுக்கும். லக்னம்ங்கிறது அந்த உழைப்புக்கு பிறகான ஆதாயமும் என்னங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த லக்ன அதிபதி. இதுவே 7ஆம் அதிபதி அங்கே 11ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிற விஷயம் ஒரு சின்ன விபரீதம் கலந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல 7ஆம் அதிபதி சரியான நிலையில் சரியான சூழ்நிலையில் இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சமூகத்தில் ஒரு சில சங்கடங்களையும் ஒரு சில அவமானங்களையும் சந்திக்கும். அதே நேரத்தில் அவருக்கு புகழ் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ பெரிய அளவில் இடையூறுகளை அந்த கிரகம் செய்யாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். அப்படி ஒரு சிலருக்கு தான், எல்லா ஜாதகத்திலும் எடுத்துக்க முடியாது. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு இணையாக 11ஆம் இடத்துல வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா, அந்த இளையதாரங்கிற விஷயத்தை, 2ஆம் திருமணம்ங்கிற விஷயத்தை கொஞ்சம் சந்தேகத்துக்குள்ளாக்குற விஷயமாக இருக்குது. அப்படிங்கிறதால அந்த இடத்த தெளிவாக ஒரு ஜாதகம் சரியாக பேசிச்சுன்னா அந்த இடத்தையும் சேர்த்து பேசுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நெகட்டிவ் எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி 7ஆம் அதிபதி அங்கே இருக்கிறதும் நல்லது தான் அப்படின்னு. தனகாரகனாக இருக்கக்கூடிய குருவோ தனஸ்தானத்துக்கு அதிபதியும் அங்கே போனால் அது இன்னமும் நல்ல அமைப்பு தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் பாம்பு கிரகங்களாக ராகு பகவான், கேது பகவான் இவங்க இருக்கிறதையும் நம்ம அந்த பாதிப்பில்லாத நிலையில், அந்த வீட்டுக்கு அதிபன் பாதிப்பில்லாத நிலையில் இருக்குமானால் சரியான காலகட்டத்தில் அவர்கள்
திசாபுத்தியும் வருமானால் அது தருகிற செழிப்பான நிலையை மிக 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 உயர்ந்த இடத்தில் கொண்டு வைக்கக்கூடிய நிலையை இந்த சாயா கிரகங்கள் செய்யும் இந்த 11ஆம் இடத்துல அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி 12ஆம் இடத்து அதிபதி கூட இந்த 11ஆம் இடத்துக்கு போகும்போது அது முறையான சூழ்நிலைகளை முறையான நிலையில் தியானம் அந்த மாதிரியான விஷயங்களில் ஆன்மீகம் சார்ந்த பார்வைகளில் இருக்கக்கூடிய இடங்களில் 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி கூட நற்பலன் தருவதற்கு எல்லாவித உரிமைகளும் இருக்கிற இடம் 11ஆம் இடம். சிலருக்கு 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துக்கு போகும். அப்படி போகும்போது அந்த 11ஆம் இடம் செழிப்படைவது அப்படிங்கிறது திருமண காலத்துக்கு பிறகு அப்படிங்கிற விஷயம். சிலருக்கு 5ஆம் அதிபதி போய் 11ல் இருக்கும். அது குழந்தை பிறப்புக்கு அப்புறம் செழிப்பான நிலை அப்படிங்கிறது. சிலருக்கு 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி போய் 11ல் ஒட்டா கூட்டு கிரகமாக நிற்கும். அது எங்கேயாவது ஒரு சிலருக்கு ரேராக நடக்கும். அவங்களுடைய வாழ்க்கையை ஜாதகத்தை மிகப்பெரிய நிலைக்கு இந்த 3 புத்தி காலங்களும் திசை வரும்போது செழிப்பாக இருக்கும். திசை இல்லைனாலும் இந்த 3 புத்தி காலங்கள் வரும்போது ஒரு நல்ல நிலைமையை அந்த ஜாதகத்துக்கு அந்த திசையால் இருக்கக்கூடிய மேடு வள்ளங்களை தாண்டி எந்த திசையிலுமே இந்த புத்தி காலங்கள் செழிப்பாக இருக்கிறதும் இந்த 11ஆம் இடத்தோட சிறப்பு. அதே மாதிரி மூத்த சகோதரம் அப்படிங்கிற விஷயம் 11ஆம் இடம் கெடாமல் இருக்குமானால் அவங்களுடைய வாழ்க்கை சகோதரனோ சகோதரியோ இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும். இதுவே 11ஆம் இடம் முடங்குது அப்படின்னா நம்ம சொன்ன எந்த விஷயமே நடக்காமலும் போகும். இது திதி சூன்யத்தில் இருந்தாலும் நிச்சயமாக அந்த திதி சூன்யத்தை இதில் கொண்டு வரவே இல்லை. மற்ற பாவங்களை பற்றி பேசும்போது நம்ம யாருக்குமே எதுவும் கொண்டு வரல. ஆனால் நேரடியாக சிலருடைய நல்ல பலன்களை இந்த மாதிரியான ஒரு சில கவனிப்பற்ற தன்மையினால் மேலோட்டமான தன்மையினால் பார்க்கக்கூடிய பார்வைகளால் செழிப்பான நிலைன்னு நம்ம நினச்சிட்ருக்கிற விஷயங்களை ஏமாற்றங்கள் தருதுன்னா இந்த 11ஆம் இடத்துல வச்சு ஏன் சொல்கிறோன்னா இதுக்கெல்லாம் சில பலவீனமான நுணுக்கமான காரணங்கள் இருக்குமே தவிர இந்த இடம் மிக மிக அதாவது ஒருத்தருடைய அபிலாசை நிறைவேற்றுவதற்கு எவ்வளோ முயற்சி உண்டோ அத்தனை முயற்சிகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுல எந்த விதத்துலேயும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வரிசையாக அமருமானால் இப்போது இப்படி வச்சுக்கோங்க 9, 10, 11 கிரகங்கள் வரிசையாக அமருது, அதற்கான செழிப்பான நிலைமை இருக்குது, முறைப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா பிற்பகுதி வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை செழிப்படையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. முற்பகுதியில் இவங்க இந்த 11ஆம் இடத்து புத்தி காலகட்டங்கள்லையோ திசை காலகட்டங்களையோ இல்லைன்னா கூட பிற்பகுதி ஒரு 40 வயசுக்கு மேலே செழிப்படையக்கூடியவங்க அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆழமான நிலைமையை ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய நிலைமையை இங்கே இருக்கக்கூடிய கிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் கஷ்டப்பட்டாலுமே இந்த காலகட்டம் 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்து அதிபதியும் வரக்கூடிய அந்த 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய திசாபுத்தி காலகட்டங்களை எழுப்பி கொடுத்து அவங்களுடைய மகன் 5ஆம் அதிபதி சேர்ந்திருக்குமானால் அப்படிப்பட்ட இடங்களில் பார்வைகள் இருக்குமானால் இந்த 5ஆம் அதிபதியை வலுப்படுத்துவதற்காக குழந்தைகளோட வாழ்க்கையை வலுப்படுத்துவதற்காக அவருக்கும் அந்த ஜாதகருக்கு செல்வாக்கு செழிப்பையும் நல்ல புகழையும் கொடுக்கும், அவங்களோட அபிலாசைகள் நிறைவேற்றி வைக்கும் அப்படிங்கிறது. அதே 7ஆம் இடத்து அதிபதி 5லிருந்து பார்த்தாலோ அல்லது 7ஆம் இடத்து அதிபதி 5ல் பதிலாக 11ஆம் இடத்தில் சேர்க்கையில் வந்து சேர்ந்து அதன் திசாபுத்தி காலகட்டங்கள் நடந்தாலோ மனைவி கொஞ்சம் காலம் சென்று குழந்தைகள் அதுவும் கொஞ்சம் காலகட்டங்கள் சென்று ஒரு 48 வயசில் 49 வயசில் அவங்களுடைய பின்பகுதி காலகட்டத்தில்
ஒரு செழிப்பான அடைகிறவங்களும் அலைவாங்க. அதுவும் இந்த மாதிரி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் செய்யும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு முழுமையான சுபத்தன்மை உள்ள ஒரு பாவகம்னா இந்த 11ஆம் பாவகம். அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தின் வலுவையும் செழிப்பையும் இந்த இடத்துலேருந்து எடுக்கலாம்ங்கிறதால இந்த இடத்தை சரியான முறையில் பயன்படுத்தணுமே தவிர தவறான முறையில் மனம் அலைவாய்வதற்கு காலகட்டங்கள் எப்போ இருக்கோ அப்போவெல்லாம் கவனம் எடுத்து பேராசையில் செல்லாமலோ அல்லது தவறான ஒழுக்கு விதிகளை மீறாமலோ இருப்பவர்களுக்கு இந்த 11ஆம் இடத்து அதிபதியே 11இல் இருப்பதோ அல்லது வேறு எங்கோ இருப்பதாலும் அவரை பயன்படுத்துவதன் மூலமாகவும் மிகப்பெரிய அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் உடன் சேர்ந்து செழிப்பான நிலைமை கொண்டு செல்வதற்கு உதவுவார்கள்ங்கிறத ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறும். அப்படி இருந்தால் தெளிவாக பார்த்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்படையும். உங்களுடைய சந்தேகங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அபிப்பிராயங்களும் வரவேற்கப்படுது. உங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு காத்திருக்க. நன்றி, வணக்கம்.